வணக்கம் फ्रेंड्स சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து சோ சீப்பஸ்டான கேமிங் லேப்டாப் இன் Dell சோ உண்மையிலேயே வந்து இந்த லேப்டாப் வந்து ஒரு சீப்பான கேமிங் லேப்டாப் தான் Dellல சோ அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து Dell G3 சோ Dell G சீரிஸ்ல இருக்குறதுலயே வந்து ரொம்ப சீப்பான ஒரு கேமிங் லேப்டாப்னா Dell G3 தான் சொல்லலாம் சோ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து Dell G5 Dell G7 இந்த மாதிரி ஹை ரெண்ட் மாடல்ஸும் இருக்கு பட் ஆனா இந்த மூணுத்துலயுமே வந்து Dell G3 தான் வந்து ரொம்ப சீப்பான ஒரு கேமிங் லேப்டாப் சோ அடுத்து ஒரு டிசைன் சோ இது ஒரு டிசைன் பத்தி பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே இந்த சேனல்ல Dell Inspiron 5570 அப்படிங்கற ஒரு லேப்டாப் வந்து அன்பாக்சிங் பண்ணிருப்போம் சோ அந்த லேப்டாப்போட அப்படியே சேம் டிசைன் சேம் டிஸ்ப்ளே ஸ்பெக்ஸும் கூட கொஞ்சம் சேம் தான் ஒரே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் மட்டும் தான் மத்தபடி பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது சோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம் நான் வந்து இங்க லிங்க் கொடுக்கிறேன் நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சேம் டிசைன் சோ அதே டிஸ்ப்ளே 15.6 ஸ்கிரீன் டிஸ்ப்ளே 1080p டிஸ்ப்ளே தான் நமக்கு வந்து 4K கிடையாது சோ அது மட்டும் இல்லாம போர்ட்ஸும் கூட சேம் தான் சோ ரெண்டு USB 3.1 போர்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்புறம் ஒரே ஒரு டைப் C போர்ட்டும் இருக்கும் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கு சோ எல்லாமே இருக்கு அடுத்தோட ஸ்பெக்ஸ் சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெக்ஸும் கூட கிட்டத்தட்ட சேம் தான் நமக்கு ஒரே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் மட்டும் தான் Dell G3 ல பாத்தீங்கன்னா நமக்கு லோயர் எண்ட் மாடலும் இருக்கு ஹையர் எண்ட் மாடலும் இருக்கு சோ லோயர் எண்ட் மாடல்ல பாத்தீங்கன்னா வந்து Intel i5 8th gen processor 8GB DDR4 RAM சோ அப்புறம் Nvidia GTX 1050 கொடுத்திருப்பாங்க சோ இதுதான் வந்து பெரிய டிஃபரன்ஸ் சோ இதுல வந்து GTX 1050 கொடுத்திருக்காங்க பட் ஆனா அந்த Dell லேப்டாப்ல வந்து நமக்கு நார்மலான AMD Radeon 530 GPU தான் சோ அது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான GPU ரொம்ப ஒரு பேஸ் லெவல் GPU தான் பட் ஆனா GTX 1050 வந்து ரொம்ப ஒரு கேமிங் ஸ்டாண்டர்டான GPU னு சொல்லலாம் சோ அது கூடவே வந்து 1TB ஹார்ட் டிஸ்க் அப்புறம் 128GB SSD கொடுத்திருப்பாங்க சோ இதுதான் வந்து பேஸ் மாடல் அப்புறம் ஹையர் எண்ட் மாடல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான் நமக்கு ரெண்டே டிஃபரன்ஸ் மட்டும் தான் சோ இதுல i5 க்கு பதிலா வந்து i7 8th gen processor இதுல வந்து GTX 1050 சோ ஹையர் எண்ட் மாடல்ல பாத்தீங்கன்னா GTX 1050 Ti GTX 1050 Ti ங்கிறது கண்டிப்பா ஒரு கேமிங் லெவல் GPU தான் சோ GTX 1050 Ti ல வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கேமிங் வந்து விளையாட முடியும் பேஸ் மாடலோட பிரைஸ் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா வந்து 68000 ரூபீஸ் சோ ஹையர் எண்ட் மாடலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 78000 ரூபீஸ் சோ எதுக்காக அப்படினா வந்து அந்த i7 8th gen processor அப்புறம் 1050 Ti க்காக தான் சோ GTX 1050 அப்புறம் GTX 1050 Ti இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா சோ நான் வந்து ஒரு பெஞ்ச்மார்க்கிங் எல்லாமே போடுறேன் அதாவது GTX 1050 வெர்சஸ் GTX 1050 Ti வெர்சஸ் GTX 960M சோ GTX 960M தான் வந்து பேஸ் மாடல் சோ இந்த மூணுத்துமே கம்பேர் பண்ணி நான் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸ் எல்லாமே போடுறேன் நீங்களே பாருங்க சோ அதாவது எந்தெந்த லேப்டாப்ஸ்ல எல்லாமே இந்த GTX கார்ட்ஸ் இருக்கும் சோ அந்த லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் கிட்டத்தட்ட ஆவரேஜா வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை டிமாண்டிங் கேம்ஸ்ல வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி லெவல்ல அல்ட்ரா செட்டிங்ஸ்ல வந்து உங்களால 1080p கேமிங் வந்து விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் சோ ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரேம் ரேட் கிடைக்காது அந்த ஹையர் எண்ட் ஹை டிமாண்டிங் கேம்ஸ்ல பட் ஆனா மாடரேட்டான கேம்ஸ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஃப்ரேம் ரேட் வந்து கிடைக்கும் சோ நார்மலான ஒரு 1080p கேமிங் வந்து ரொம்ப சூப்பரா விளையாட முடியும் GTX 1050 லையும் சரி GTX 1050 Ti லையும் சரி சோ ரெண்டு கிராபிக்ஸ் கார்டுலயுமே வந்து ரொம்ப நல்ல கேமிங்ஸ் வந்து விளையாட முடியும் இந்த மாடரேட்டான கேம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப நல்லா விளையாடலாம் ரொம்ப ஹை டிமாண்டிங் கேம்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து Far Cry 5 அப்புறம் Shadow of the Tomb Raider அப்புறம் Battlefield 1 சோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே வந்து உங்களால ரொம்ப அல்ட்ரா செட்டிங்ஸ்ல ரொம்ப ஹை குவாலிட்டியில கேமிங் வந்து விளையாட முடியாது கண்டிப்பா ஏன்னா அந்த கேம்ஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப பெரிய கிராபிக்ஸ் கார்டு வந்து தேவைப்படும் சோ கேமிங்காக இந்த லேப்டாப் வாங்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா இந்த லேப்டாப் வந்து வாங்கலாம் Dellல சோ Dell G சீரிஸ்லயே வந்து G3 தான் ரொம்ப ஒரு சீப்பான ஒரு கேமிங் லேப்டாப் சோ கண்டிப்பா இந்த பிரைஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்பெக்னே சொல்லலாம் சோ கேமிங் வந்து ரொம்ப சூப்பரா விளையாட முடியும் சோ இது வந்து எங்க வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து Dellோட அபிஷியல் வெப்சைட்லயே கொடுத்திருக்காங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன் நீங்க போய் பாத்துக்கோங்க சோ ஓகே फ्रेंड्स இன்னைக்கு வீடியோல அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை பை